நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மருதாணி 3ங்கிற ஒரு தரமான ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல கிராமத்துல 2 சின்ன பொண்ணுங்க கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கேரக்டர்ஸை ரிவீல் பண்றது, வேர்ல்ட பில்ட் பண்றதுன்னு கதையை ரொம்ப நேரம் வளவலன்னு இழுக்காம ஓப்பனிங் ஃப்ரேம்லயே கதைக்குள்ள போயிடுறாங்க. ஒரு பொண்ணு கவுண்ட் பண்ணிட்டு வந்து இன்னொரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வர அங்க பார்த்தா ஏதோ 4-5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கார்ல கடத்தி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கட்டி கார்ல போட்டு தூக்கிட்டு போறதை இந்த பொண்ணு பார்க்க உடனே அந்த கார்ல கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவ்வளவுதான், ஒரு பொண்ணை தூக்க வந்தவங்களுக்கு இன்னொரு பொண்ணு போனஸா கிடைச்ச மாதிரி 2 பொண்ணுங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்கள கார் சீட்ல போட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்கள வேற ஒரு ஏஜென்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி காசு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி, யார் இவனுங்க, எதுக்காக கடத்தினாங்கன்னு பார்த்தா அது டர்க்கியோட இந்தியன் அம்பாசிடரோட பொண்ணு ருகானி. கூட இருந்த பொண்ணு ருகானியோட கேர்டேக்கரோட பொண்ணு ஜிம்லி. ஆனா தூக்கிட்டு போனவங்களுக்கு அது இந்தியன் அம்பாசிடரோட பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்ப இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் அபிஷியலோட பொண்ணு மிஸ் ஆயிருக்கிறதால இந்த கேஸ சீனியர் எஸ்பியான சிவானி சிவாஜி ராய் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க தாங்க இந்த படத்தோட மெயின் கேரக்டர். இந்த மாதிரி கேஸ்ல உங்களுக்கு நல்ல சக்சஸ் ரெக்கார்ட் இருக்கிறதால இவங்களை இமிடியேட்டா இந்த கேஸ் எடுத்து நடத்த சொல்றாங்க. சிவானி இந்த கேஸ்க்குள்ள வந்தோன்னா கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே கிட்னாப் நடந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த இடத்த ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க. அங்க இருக்கிற காரோட டயர் மார்க்ஸையும் உடைஞ்சு கிடக்க விண்டோ கிளாஸையும் பார்க்க அந்த கிளாஸ் பீஸை லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் அம்மாங்கிற ஒரு லேடி தாங்க பண்ணிட்டு இருக்கு. இந்த வில்லி தான் மொத்த கூட்டத்துக்கும் தலைவி. ஒரு காலத்துல சின்ன பசங்களை கடத்தி பெக்கர் மாஃபியா நடத்திட்டு இருந்த லேடி இப்ப சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்தி வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. அது என்னங்கறத கதையில போக போக பாப்போம். தூக்கிட்டு வந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஏதோ பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல ருகானிக்கு பாசிட்டிவ்னு வருது, ஜிம்லிக்கு நெகட்டிவ்னு வருது. அதே நேரம் கிட்னாப் நடந்த ஸ்பாட்டை செக் பண்ண எஸ்பி கடத்தினவங்க ருகானியை யாருன்னு தெரியாம ரேண்டமா தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. முதல் விஷயம், ருகானி கிராமத்துல இருந்ததால சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. விளையாடிட்டு இருந்ததால ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா தான் இருந்திருக்கும். அதனால பார்க்க அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருந்திருப்பா. யாருன்னு தெரிஞ்சிருக்காது. அதோட கடத்தினவங்க இதுவரையும் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி காசு எதுவும் கேட்கல. அதனால அவங்க ருகானியை யாருன்னே தெரியாம தான் கடத்திருக்கணும்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க காசுக்காக தான் கடத்திருப்பாங்க. அதனால உமன் டிராபிகர்ஸ் இல்லனா ஆர்கன் திருடுறவங்க கிட்ட வித்திருக்கணும். அப்படி எங்கேயாவது வித்திருந்தா பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இல்லைனாலும் ருகானியை கடத்தினதுக்கு அப்புறம் அவ யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவளை அவங்க கொன்னு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்த வேலையை அவங்க காசுக்காக தான் செஞ்சிருப்பாங்க. அதனால நம்மளே அவங்களுக்கு காசு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது அப்பா தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு சொல்லி அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 2 கோடி கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்களோட பிளான் படி அதை கிட்னாப்பர்ஸ் டிவி நியூஸ்ல பார்க்க 2 கோடின்னு சொன்னா அவங்க அப்படியே வாயை பொளந்துடுறாங்க. அதனால அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண ருகானியா அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்தே திரும்ப தூக்கி காசு பார்க்கலாம்னு முடிவு பண்ணவங்க அன்னைக்கு அவங்களோட இடத்துக்குள்ள புந்து, அதாவது அவங்க யாருக்காக வேலை பார்க்கறாங்களோ அந்த அம்மாவோட இடத்துக்குள்ளே புந்து அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு ருகானியா அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் எஸ்பி சொன்ன மாதிரியே ருகானியோட அப்பாவுக்கு கால் வருதுங்க. நாளைக்கு நைட் 7 மணிக்கு 2 கோடி எடுத்துக்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இருந்தாலும் பொண்ணு அவங்கள்ட்ட தான் இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தன்னோட பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்றாரு. அதனால அவங்க வெளில வந்து பேசிட்டு இருந்த லேண்ட்லைன் போனை கட் பண்ணிட்டு ரோட்ல போயிட்டு இருந்த எவனோ ஒருத்தன் போனை சுட்டு ரூமுக்கு வந்து அந்த போன்ல இருந்து கால் பண்ணி பொண்ணு கிட்ட பேச வைக்கிறாங்க. இப்ப பொண்ணு உயிரோட தான் இருக்கா, அவங்கள்ட்ட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. பேசி முடிச்சோன்னா அவங்க கால் பண்ண லொகேஷனை ட்ராக் பண்ணவங்க உடனே அங்க ஒரு பெரிய ஃபோர்ஸையே இறக்க அங்க பார்த்தா அந்த லாட்ஜ் ரூம்ல அவங்க பேசின போன் மட்டும் கிடக்கு. எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா போலீஸ்காரங்க அவங்க போன்ல பேசின லொகேஷனை உடனே ரவுண்ட் அப் பண்ணத கிட்னாப்பர்ஸ் அதை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிடுறாங்க. அதுல இன்னும் அலர்ட் ஆயிடுறாங்க. அதே சமயம் வில்லிக்கு அவரோட ஆளுங்க தூக்கிட்டு வந்தது பெரிய இடத்து பொண்ணு. அதோட அது இப்ப பிரேக்கிங் நியூஸாவே இருக்குன்னு தெரிய வர தேவையில்லாம பெரிய இடத்துல கை வச்சிட்டாங்களேன்னு அவளுக்கு காண்ட் ஆயிடுதுங்க. சரி, பெரிய ஆளுங்களோட பொண்ணை தூக்குனா ரிஸ்க்னு அவளை கொல்ல சொல்லி அவளோட ஆளுக்கு கால் பண்ண அப்பதான் அவளுக்கு பொண்ணை தூக்கிட்டு வந்தவங்களே திரும்ப காசுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இப்ப அவனுங்க மாட்டினா வேற வில்லியோட மொத்த கதையும் வெளில வந்துருமா. அதனால அவளோட ஆளுங்க ருகானின்னு எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துடுறா. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப கிட்னாப்பர்ஸ் 2 கோடி எடுத்துட்டு வர சொல்லி இருந்த டைம் வந்துடுதுங்க. அதனால ருகானியோட அப்பா பேக்ல காசு எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லி இருந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வர எஸ்பியோட டீம் மொத்தமா அந்த ஸ்டேஷன் ஏற ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப ருகானியோட அப்பாவுக்கு கால் பண்ணவங்க காசு அங்க ஒரு பெஞ்சில வச்சுட்டு போக சொல்ல அவர் நான் முதல்ல என் பொண்ணை பார்க்கணும் அப்பதான் காசு கொடுப்பேன்னு சொல்லிடுறாருங்க. அதனால அவனுங்க உடனே வீடியோ காலே பண்ணிடுறானுங்க. கிட்னாப்பர்ஸ் அவங்க ஃபேஸ்ல கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு அந்த ஸ்டேஷன்லயே ஒரு இடத்துல இருந்து வீடியோ கால் பண்ண அதுல அவரோட பொண்ணையும் காட்டுறாங்க. தன்னோட பொண்ணை பார்த்தோன்னு தான் அப்பாவுக்கு நம்பிக்கையே வருது. அதனால அவனுங்க கேட்ட மாதிரியே பேக் அங்க இருக்கிற ஒரு பெஞ்சில வச்சிடறாருங்க. ஆனா அவரு கிட்னாப்பர்ஸ் கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தத பக்கத்திலேயே மஃப்டில இருந்த எஸ்பி பாத்துக்கிட்டு இருந்தாங்களா. அதுல அவனுங்க அந்த ஸ்டேஷன்லயே ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே டீம் வீடியோ கால்ல இருந்த அந்த இடத்த சொல்லி அங்க போக சொல்ல உடனே ஸ்டேஷன்ல இருந்த மொத்த டீமும் அங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணுது. ஆனா அங்க பார்த்தா ஒருத்தனையும் காணும். கோயால அவனுங்க நேத்தியே இங்க வந்து வீடியோ எடுத்து அந்த ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ தான் இப்ப லைவா பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது ரெக்கார்ட் பண்ண மொபைல்ல வீடியோவை ப்ளே பண்ணி இன்னொரு போன்ல வீடியோ கால் போட்டு அதை லைவ் மாதிரி காட்டியிருக்காங்க. அது தெரியாம எல்லாரும் வீடியோ கால் பண்ண ஸ்பாட்லயே பாத்துக்கிட்டு இருக்க அந்த கேப்ல இங்க ஒருத்தன் பெஞ்சில வச்சிருந்த பேக்கை தூக்கிட்டு போயிடுறான். கரெக்டா அதை எஸ்பி பாத்துடுறாங்க. ஆனா அவனுங்க பிளான் பண்ணி அந்த ஸ்டேஷன்ல பாம்பு இருக்குன்னு பொருளைய கிளப்பி விட்டுறாங்களா. அதுல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பதறி அடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கூட்டத்துல
கூட்டத்தோட கூட்டமா ஒருத்தன் பேக் எடுத்துக்கிட்டு ஓட அவன் அதை அப்படியே ரன்னிங்ல வெளில தூக்கி போட்டுறான். அங்க இருந்து அவன் கேங்ல வேற ஒருத்தன் எடுத்துட்டு போயிடுறான். ஆனா எஸ்பி எப்படியோ இவன் ஒருத்தனையாச்சும் சேஸ் பண்ணிட்டு போய் பிடிச்சிடுறாங்க. இப்ப கிட்னாப்பர்ஸ்க்கு அவங்க கேட்ட காசும் கிடைச்சிட்டு அதோட பொண்ணையும் அவங்க திரும்ப கொடுக்கல. மாட்டினவனை தவிர மீதி பேர் எல்லாரும் பேக் எடுத்துக்கிட்டு பொண்ணோட அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக ஒரு லேடி கான்ஸ்டபிள் அவங்கள பார்த்துட்டு சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவனுங்க அந்த கான்ஸ்டபிளே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதனால சிக்கன ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டு வந்து வெளுன்னு வெளுக்க அவன் அடி தாங்க முடியாம நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிடுறான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அம்மானு ஒரு லேடி தான் மேடம் இருக்காங்க. முன்னாடி சின்ன சின்ன பசங்களை கடத்தி தெருவுல பிச்சை எடுக்க விட்டு பெக்கர் மாஃபியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் டெட் பாடி எல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம 8-9 வயசு பொண்ணுங்களை மட்டும் கடத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆனா இதுவரையும் நாங்களே 7-8 பொண்ணுங்களை தூக்கிருக்கோம்னு சொல்றான். அதோட அம்மா கிட்ட எதுவும் பிரச்சனை வேணாம்னு நான் அப்பவே என் ஃப்ரெண்டு பிங்கு கிட்ட சொன்னேன். அவன் நான் சொல்றதை கேட்கவே இல்லை. அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றான். சரி அவன் என்ன பண்றான்னு கேட்டா கிட்னாப்பிங்கும் கேம்பிளிங்கும் தான் அவனோட ஃபுல் டைம் ஜாப்னே சொல்றான். கிட்னாப்பிங்ல ஏதாவது காசு கிடைச்சா கூட அதை மொத்தமா கேம்பிளிங்ல தான் போடுவான்னு தெரிய வருது. அதனால உடனே அம்மா சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைலையும் அதோட மிஸ்ஸிங் ஆன லிஸ்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்க அப்பதான் அம்மா இந்த ஊர்ல மட்டும் அதோட வேலையை காட்டல, மொத்த ஸ்டேட்லயும் அதோட வேலையை காட்டிட்டு இருக்குன்னு தெரிய வருது. இதுவரையும் கிட்டத்தட்ட 100 பொண்ணுங்கள்ட்ட மிஸ் ஆயிருக்காங்க. அதோட இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா மிஸ் ஆனவங்க எல்லாரும் குறிப்பா 8, 9, 10 வயசுல இருக்கிற பொண்ணுங்கன்னு தெரிய வருது. அது ஏன் குறிப்பா அந்த வயசு பொண்ணுங்களை கடத்துறாங்க, அவங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியலையா? அதனால அதை பத்தி டீடைலா என்கொயரி பண்றதுக்கு பல டீமா பிரிஞ்சு வேலை பாக்குறாங்க. அதோட இந்த கேஸை பத்தியோ அம்மாவை பத்தியோ ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பாக்கிறதுக்காக ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க. அதுல அம்மாவை பத்தி தெரிஞ்ச ஒரு எஸ்ஐ கிட்ட இருந்து எஸ்பிக்கு கால் வருதுங்க. பிலால் முன்னான அம்மாவோட 2 அல்லக்கைங்களை வழியில ஒரு தாபால பார்த்தேன், அவங்க அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல அவங்கள ஃபாலோ பண்ணா அம்மாவை தூக்கிடலாம்னு எஸ்பியும் அவங்க டீமும் அந்த 2 பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க திரேதான ஒரு ட்ரஸ்டுக்குள்ள போக இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ட்ரஸ்டுக்குள்ள போறாங்க. அங்க அம்மா இருக்கும் போல அதை பார்க்க வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா 2 பேரும் அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை ஷூட் பண்ணி கொல்ல பாக்குறாங்க. நல்ல வேலை போலீஸ்காரங்க இவங்க எல்லாரும் அங்க இருக்கிறதால அங்க இருக்கிற யாரையோ போட வந்த அம்மாவோட ஆளுங்களை இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. அம்மாவோட ஆளுங்க ராமானுஜன் ஒருத்தர் தாங்க கொல்ல வந்திருக்காங்க. ராமானுஜன் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்காரு. அவர் தான் அந்த ட்ரஸ்ட நடத்திட்டு இருக்காரு. அம்மாவோட பெக்கர் மாஃபியாவால பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்கள ரொம்ப பத்திரமா இங்க பாத்துக்கிறாருங்க. அம்மாவோட சிண்டிகேட்டை பத்தி பல ரிசர்ச் பண்ணி அந்த குரூப்பை மாட்டி விடுறதுக்கு இதுவரையும் பல வேலைகளை பார்த்திருக்காரு. அதனால தாங்க அம்மாவோட ஆளுங்க இவரை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே 2-3 தடவை நடந்து புல்லட்லாம் வாங்கி எஸ்கேப் ஆயிருக்காரு. சொல்ல போனா ஒரு தடவை அவங்கள்ட்ட மாட்டி இவரோட ஒரு கையே வெட்டிட்டாங்க. இப்ப செட்டப் கை வச்சுட்டு தாங்க சுத்திட்டு இருக்காரு. இவரு அம்மாவுக்கு எதிராக வேலைகளை பார்த்துட்டு இருந்ததால அவர் இந்த கேஸ்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு எஸ்பி அவரை அவங்களோட டீம்ல சேர்த்துக்கிறாங்க. ராமானுஜன் அவருக்கு தெரிஞ்ச அம்மாவோட சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் காட்ட அங்க பார்த்தா சின்ன சின்ன பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. ராமானுஜன் மூலமா எஸ்பியும் அவங்க டீமும் களத்துல இறங்கி அவ்வளவு சின்ன பசங்களை காப்பாத்துறாங்க. என்னதான் தேடிட்டு இருக்க முக்கியமான பொண்ணு ருகானி கிடைக்கலனாலும் அம்மாவால பாதிக்கப்பட்ட பல சின்ன பசங்க கிடைச்சிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் நிம்மதியா வீட்டுக்கு வர அங்க பார்த்தா நடு வீட்டுல அந்த அம்மா வந்து உட்கார்ந்து இருக்குங்க. ஆனா பொண்ணுங்க இப்ப அவளோட கண்ட்ரோல்ல இருக்கிறதால எஸ்பி அவளை கண்ணு முன்னாடி பார்த்தும் எதுவும் பண்ண முடியல. எஸ்பி அம்மாவோட இடத்துக்கு ரைடு போய் பல குழந்தைங்களை காப்பாத்தி அவளோட ஆளுங்க சில பேர் அரெஸ்ட் எல்லாம் பண்ணாங்கல்ல. அதான் என் பக்கம் இனிமே தலை வச்சு படுக்காதுன்னு எஸ்பியோட வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம சும்மா வாயால பேசினா பயம் வராதுன்னு உன் புருஷன் எங்கன்னு கேட்டா அவரோட போன் அவங்கள்ட்ட கொடுக்குறாளா. அதுல எஸ்பிக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுருது. உடனே வேகமா உள்ள ஓடி வந்து பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் பேச்சு மூச்சே இல்லாம மயக்கத்துல கிடக்காருங்க. எஸ்பிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தவ அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஊசி போட்டு விட்டு அவங்களை எப்படி மட்டையாக்கி விட்டா. அதான் பேச்சு மூச்சே இல்ல. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையா. அதனால அவரை வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு வந்து அட்மிட் பண்றாங்க. நம்மளால நம்ம ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்க அப்ப சரியா அவங்களோட டீம்ல இருக்கிற ஒரு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து கால் வருது. கிட்னாப்பர்ல பிங்குன்னு ஒருத்தன் ஹோட்டல்ல கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கிறதா தெரிய வர அது கிட்னாப்பர்ல இருக்கிற ஒருத்தன் தானான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க பெட்டிங்ல வச்சிருக்கிற பணத்தோட சீரியல் நம்பரும் ருகானியோட அப்பா கொடுத்த சீரியல் நம்பரும் மேட்ச் ஆகுதா. அதை வச்சு அது அவன் தாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால முதல்ல எஸ்பியும் கான்ஸ்டபிளும் அங்க போக அவங்க கூட ஹெல்ப்புக்கு ராமானுஜனும் வராரு. ராமானுஜனை கீழேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் மேல போக அந்த கிட்னாப்பர்ல ஒருத்தன் இவங்க 2 பேரையும் பாத்துறான். உடனே அவன் கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்ண போக அதுக்குள்ள இவங்க 2 பேரும் கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அந்த ஹோட்டல்ல போலீஸ்காரங்களும் கிட்னாப்பர்ஸும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்க அதுல அவனுங்க எஸ்பி கூட வந்த கான்ஸ்டபிள ஷூட் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை கால்ல மட்டும் ஷூட் பண்ணிருக்கிறதால உயிருக்கு எதுவும் ஆகல. இந்த கன் ஃபைட் சவுண்ட் கேட்டு ராமானுஜன் மேல வர எஸ்பி அவரை ருகானியா வச்சிருக்கிற ரூமுக்கு போய் அவளை காப்பாத்த சொல்றாங்களா. சரின்னு அவரும் அந்த ரூமுக்கு போக பார்த்தா வந்த வேகத்துக்கு உள்ள இருந்த ஒருத்தன் அவரை ஷூட் பண்ணிடுறான். இருந்தாலும் அப்பயும் விடாம ருகானியா காப்பாத்த அவன் கூட சண்டை போட அதுல இவரே அவன் மண்டையை அடிச்சு பொழந்துடுறாப்ல. ஒரு வழியா எப்படியோ ருகானியா காப்பாத்திடுறாருங்க. ஆனா வெளியில ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறதால ருகானி பயந்து அலற ராமானுஜன் டக்குன்னு அவளோட வாயை மூடிடுறாரு. சரி சத்தம் கேட்டே அவனாவது வந்துருவான்னு அப்படி பண்றாருன்னு பார்த்தா அவளோட முகத்தை மூடி மூச்சு அடக்கி வச்சு கொன்னுடுறாங்க. வெளியில இருக்கிற கிட்னாப்பர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு எஸ்பி உள்ள வர அந்த ஆளு என்னால ருகானியை காப்பாத்த முடியாம போச்சுன்னு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிடுறான். இவ்வளவு போராடியும் ருகானியை காப்பாத்த முடியாம போயிட்டதால எஸ்பி அப்படியே கலங்கி போயிடுறாங்க. இந்த ராமானுஜனே அம்மாவோட ஆளுதாங்க. இவன் தான் எஸ்பியோட டீம்ல சேர்றதுக்காக மொத்த பிளானையும் போட்டிருக்கான். அதோட இவன் அம்மாவோட ஆளுன்னு அம்மாவோட ஆளுங்களுக்கே பெருசா யாருக்கும் தெரியாது. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கிட்னாப்பர்ஸ் ருகானியை தூக்கினதை பத்தியும் அந்த கேஸை விசாரிக்கிற எஸ்பியை பத்தியும் அம்மா ராமானுஜன் கிட்ட சொல்ல இவன் தான் தன்னை ஷூட் பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்பிவிட சொல்லியிருக்கான்.
அது தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு எஸ்பி வந்திருக்காங்க. அவங்களே ராமானுஜனை கொல்ல வந்த 2 பேரையும் கொன்னு இருக்காங்க. அப்பதான் ராமானுஜனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை டீம்ல சேர்த்திருக்காங்க. எஸ்பி அவனை நம்பி கூட வச்சிருந்ததுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான். ஆனா இப்ப வரையும் ராமானுஜன் அம்மாவோட ஆளுதாங்கிறது எஸ்பிக்கு தெரியாதுங்க. அது தெரியாம ஒரு பொண்ணை சாகடிச்ச அம்மாவை சும்மா விடக்கூடாதுன்னு களத்துல இறங்க, ஆல்ரெடி நீங்க ருகானியை காப்பாத்த போகாம அம்மாவை பிடிக்கிறதுல குறியா இருந்ததால ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சுன்னு மேலதிகாரி அவங்கள எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. என்னதான் மேலதிகாரி அப்படி சொன்னாலும் அவங்களால அமைதியா இருக்க முடியல. அம்மாவோட சோழியை முடிக்காம விட மாட்டேன்னு ஒரு முடிவோட இருக்காங்க. அதே சமயம் ருகானியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர டாக்டர் அவளோட கையில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மார்க்கும் உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் இருந்ததா சொன்னவரு அந்த கெமிக்கல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லேபுக்கு அனுப்பியிருக்கேன், ரிசல்ட் வந்தோன்னு சொல்றேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கான்ஸ்டபிள் இதுக்கு முன்னாடி காண போன பொண்ணுங்களை பத்தி ஏதாவது டீடைல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க, அதுல அம்மா இதுக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணதுல ஒரு பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்க. சரின்னு எஸ்பியும் கான்ஸ்டபிளும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க அங்க ஒரு பொண்ணு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கு. டாக்டர் கிட்ட அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவங்க அந்த பொண்ணுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கிறதா சொல்றாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி உடம்பு முடியலன்னு வந்து அட்மிட் ஆயிருக்கா. செக் பண்ணி பார்த்ததுல அவளோட பிரைவேட் பார்ட் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருந்ததுன்னு சொன்னவங்க ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன்னால கேன்சர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யாரும் செக்ஷுவலா அசால்ட் பண்ணதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்ல. அப்புறம் எப்படிதான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும்னு டாக்டர்ஸ்க்கே ஒன்னும் புரியலங்க. சரின்னு எஸ்பி அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு வர அவ பார்த்தா நோட்ல ஏதோ லேடியை வரைஞ்சி அதுக்கு கொம்பு போட்டுட்டு இருக்கா. எஸ்பி அது யாரு அம்மாவான்னு கேட்க அந்த பேரை கேட்டோனே பொண்ணோட ரியாக்ஷனே மாறுது. இந்த பொண்ணு ருகானி மாதிரி அம்மாவோட கேங்கால கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணு தாங்க. அவங்க பண்ற டெஸ்டிங்ல எந்தெந்த பொண்ணோட உடம்புலாம் ஒத்து வரலையோ அவங்க எல்லாருக்கும் மயக்க ஊசி போட்டு எரிச்சு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு நாள் இவளையும் இன்னும் 2-3 பொண்ணுங்களையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இவ மட்டும் நெருப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படியோ கேப்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆனது கூட தெரியாதுங்க. அப்படின்னு இந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க சடனா பயங்கரமா தும்மல் வருது, அதுல ரத்தமும் வருது. அப்படியே மூச்சு திணற ஆரம்பிச்சவ எஸ்பியோட கண்ணு முன்னாடியே துடி துடிக்க செத்துறா. அதை பார்த்துட்டு எஸ்பி அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போயிடுறாங்க. அந்த சோகத்திலே அங்க இருந்து போயிட்டு இருக்க அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கையில எடுத்துட்டு வந்த அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட டிராயிங் நோட் எடுத்து பாக்குறப்ப அதுல அப்பா அம்மா பொண்ணுன்னு ஃபேமிலியோட டிராயிங் இருக்கு, அடுத்து வில்லியோட டிராயிங் இருக்கு, அப்புறம் கடைசியா பார்த்தா ஒரு காட்டு பூனையோட டிராயிங் இருக்கு. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு மண்டையை கசக்கி யோசிச்சு பார்க்க அது பார்த்தா ராமானுஜன் நடத்திட்டு இருக்க ட்ரஸ்டோட லோகோ. அதனால உடனே அந்த ட்ரஸ்டோட பேரை மேப்ல போட்டாங்க. வர அது பார்த்தா டெட் பாடி எல்லாம் எரிப்பாங்கல்ல அந்த இடங்க. இந்த இடம் தான் ட்ரஸ்டோட பேர்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க இருந்து அங்க அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருக்கா. ஏன்னா இங்கேயும் பூனையோட லோகோ போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணி பார்க்க இப்பதான் ராமானுஜன் மேல இவங்களுக்கு பயங்கரமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவனோட பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிக்க அப்ப அவனோட ஸ்கூல் அப்ளிகேஷன்ல எல்லாம் அவனோட அப்பா பேரு அஸ்லாம்னு இருக்கிறத பாக்குறாங்க. அவனை பிடிச்சா ராமானுஜனை பத்தி எல்லாம் தெரியும்னு 2 பேரும் அஸ்லாம் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வந்து 4 போடு போட்டு விசாரிக்கிறாங்க. ராமானுஜனை 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட ஆள் இந்த அஸ்லாம் கொண்டு வந்த பையன் தாங்க. அந்த டைம்ல சின்ன பசங்களை கடத்தி கொண்டு வந்து அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிற பெக்கர் மாஃபியா நடத்திட்டு இருந்தப்ப அப்படிதான் ராமானுஜன் அம்மா கிட்ட வந்திருக்கான். பசங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பயமுத்துறதுக்காக ஒரு பக்கம் கத்தியும் இன்னொரு பக்கம் ஊசியும் வச்சு எது வேணும்னு கேட்பாங்க. எல்லாரும் கத்தியால கையை வெட்டிக்கிறதுக்கு பயந்துகிட்டு ஊசியே பெட்டர்னு ஊசி போட்டுப்பாங்க. ஆனா இவன் மட்டும் பயமே இல்லாம கத்தியை கை காட்டியிருக்கான். அதனால இந்த அஸ்லாம் தாங்க அவனோட கையவே வெட்டியிருக்கான். ராமானுஜன் பண்ண இந்த காரியத்தால அம்மா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாளா. அது மட்டும் இல்லாம பிச்சை எடுத்துட்டு வர காசுல கணக்கு வழக்கெல்லாம் பேசியிருக்கான். அதுல அம்மா இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதனால இவன் பின்னாடி பெருசா யூஸ் ஆவான்னு அவனை தன்னோட புள்ள மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ராமானுஜனா ரொம்ப நல்ல மனுஷன் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ராமானுஜன் அம்மாவோட ஆளுதான்னு தெரிஞ்சிருச்சா. அதனால அஸ்லாம ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டு அடுத்து ராமானுஜனை வச்சு அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அதனால அவனுக்கு கால் பண்ணி அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, சீக்கிரம் வான்னு ஒரு இடத்துக்கு வர சொல்ல அவன் பார்த்தா எஸ்பி கூப்பிட்ட இடத்துக்கு போகாம நேரா அம்மாவை காப்பாத்துறதுக்காக அவளோட வீட்டுக்கு வரான். இவங்களும் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அவன் அம்மாவோட வீட்டுக்குள்ள போனோன்னா 2 பேரையும் அவங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்ப கூட அவங்க பண்ண வேலைக்கு போலீஸ்காரங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப திமிரா நின்னுட்டு இருக்காங்களா. அதுல எஸ்பிக்கு வெறி ஆயிடுதுங்க. 2 பேரையும் அங்கேயே போட்டு பொலன்னு பொழந்து அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க ஏற்கனவே உள்ள இருக்க அஸ்லாம் இவங்களை பார்த்துட்டு ஐயோ நம்மளாலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க போலன்னு அப்படியே மறந்து போயிடுறாங்க. அதே சமயம் எஸ்பி கிட்ட ராமானுஜனை பத்தி எந்த ப்ரூஃபும் இல்லையா. அதனால சொசைட்டில ஒரு நல்ல பேரோட இருக்கிற ஒருத்தரை ப்ரூஃப் இல்லாம ஸ்டேஷன்ல வச்சுக்க கூடாதுன்னு மேலதிகாரி சொல்லிடுறாப்ல. மேலதிகாரியே எஸ்பியை போட்டு கிளின்னு கிளிக்கிறதால இதான் சாக்குன்னு ராமானுஜனும் ரொம்ப நல்லவன் மாதிரியே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுறான். சாலிடான ப்ரூஃப் இல்லாததால அவனை ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்ல எஸ்பியும் வேற வழியே இல்லாம அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயம் உள்ள இருந்த அவங்களோட ஆள் அஸ்லாம் வேற அம்மாவுக்கு பயந்துகிட்டு உள்ளேயே கழுத்து எடுத்துக்கிட்டு செத்துட்டாங்க. ஆல்ரெடி ப்ரூஃப் இல்லாம ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப கஸ்டடியில ஒரு உயிர் வேற போயிடுச்சா. அதனால எஸ்பி அந்த கேஸ்ல இருந்து விலக்கி அவங்கள சஸ்பெண்டே பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போன அன்னைக்கே ஒரு சம்பவம் ஆயிடுதுங்க. எஸ்பி கூட சின்சியரா ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாங்கல்ல அவங்களே அம்மாவோட ஆளுதான் போல. நைட்டோட நைட்டா அம்மா ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக்கி அவங்களும் அம்மா கூட சேர்ந்து ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப அம்மா கான்ஸ்டபிள் 2 பேரும் ஸ்ரீலங்கா போற ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. உள்ள அம்மா இதுவரையும் கடத்தின 100கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்காக்கு போயிட்டு இருக்க மேட்டர் எப்படியோ எஸ்பிக்கு தெரிய வர அவங்க சஸ்பெண்ட்ல இருந்தாலும் அன்அபிஷியலா ஒரு டீம் ரெடி பண்ணி அன்னைக்கு அவங்க டீம் அழைச்சிக்கிட்டு ஸ்ரீலங்கா கிளம்புறாங்க. சரி அம்மா அந்த பொண்ணுங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஸ்ரீலங்கா எதுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ராமானுஜன்
ராமானுஜன் இங்க மிகப்பெரிய ஒரு இல்லீகல் லேபே வச்சிருக்காங்க. இவங்க குறிப்பா 10 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாத ஏஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தூக்கி இருக்காங்க. அவங்களே HPVங்கிற வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி ஆர்டிபிஷியலா செர்விக்கல் கேன்சர் வர வைக்கிறாங்க. அதாவது ஃபீமேல்ஸோட பிரைவேட் பார்ட்ல வர கேன்சர் பேர் தாங்க செர்விக்கல் கேன்சர். ஃபாரின்ல அதுக்கு இல்லீகலா மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அதை யாரை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறது? அவங்க ஊர்ல எல்லாம் மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதான் ராமானுஜன் இங்க இருக்கிற பொண்ணுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஃபாரின்ல இருக்கிற அந்த டாக்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான் பாருங்க. இந்த ஊர்ல நாய் பூனைங்களை பாத்துக்கிற அளவுக்கு கூட ஏழைகள் எல்லாம் அவங்க குழந்தைங்களை பாத்துக்க முடியாது. அதனால அதுங்களோட இந்த குழந்தைங்க ரொம்ப சீப்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது கேன்சர் எய்ட்ஸ்னு வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா கூட இங்க சீப்பான ஆளுங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவங்களே வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி கேன்சர் வர வச்சு அதுக்கு மெடிசன் கொடுத்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பிரச்சனை வராத மாதிரி போரான ஃபேமிலியில இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தூக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ருகானி மாதிரி பெரிய இடத்து பொண்ணை தூக்கணும்னா இந்த சிண்டிகேட்டை பத்தி இப்ப வெளில தெரிய ஆரம்பிச்சிட்டு அம்மாவும் கான்ஸ்டபிளும் ராமானுஜனோட லேப சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து வந்துகிட்டு இருக்க, சடனா கான்ஸ்டபிள் அங்க இருந்து காரை ஒரு குடோனுக்குள்ள விட்டுறா. என்ன இவ இதுக்குள்ள வந்திருக்கான்னு பார்த்தா அங்க எஸ்பி அவங்களோட டீமோட நிக்கிறாங்க. இந்த கான்ஸ்டபிள் அம்மா கூட சேர்ந்த மாதிரி காட்டினாங்கல்ல, அதெல்லாம் எஸ்பியோட பிளான் தாங்க. எஸ்பி சஸ்பெண்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் ராமானுஜன் கிட்ட அம்மாவை தப்பிக்க வைக்கிறதா சொல்லி டீல் போட்டிருக்கா. அவனும் அம்மாவுக்காக அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இப்படிதான் ஈஸியா அம்மா கூட சேர்ந்திருக்கா. அவங்களும் கான்ஸ்டபிள் நமக்காக ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்காளேன்னு ஸ்ரீலங்கா வரையும் அவளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதோட அம்மாவையும் லாக் பண்ணியாச்சு. இப்படி மாட்டிக்கிட்டதால அம்மா அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க எஸ்பி டக்குன்னு அவளோட தொண்டையிலேயே ஒரு புல்லட் இறக்கிடுறாங்க. அதுல அவ தொண்டை கவ ஆரம்பிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்க எஸ்பி இன்னொரு புல்லட் இறக்கி அவ சோழிய முடிச்சிடுறாங்க. அதனால இந்த மேட்டர் ராமானுஜன் கிட்ட சொல்லாம அம்மா வேணும்னா பொண்ணுங்க எல்லாரையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்ல அவனும் வேற வழி இல்லாம அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கண்டெய்னர்ல போட்டுக்கிட்டு அங்க அழைச்சிட்டு வரான். எஸ்பி அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்ல அவன் நீ அம்மாவை கொடுத்தாதான் நான் இவங்களை விடுவேன்னு சொல்லிடுறான். அம்மாவோட தொண்டையில புல்லட் இறக்கி அவளை கொன்னதை காட்டிக்காம அவளோட கழுத்துல புடவையை சுத்தி மயக்கத்துல இருக்கிற மாதிரி வீல் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அது தெரியாம ராமானுஜனும் அவன் ஆளுங்களும் அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு வர அம்மா கிட்ட வந்தவன தான் அவ உயிரோடயே இல்லைன்னு தெரியுது. அதனால ராமானுஜன் அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப எஸ்பி அவங்க கையில வச்சிருந்த ஒரு ட்ரிகரை அழுத்த சேர்ல செட் பண்ணி வச்சிருந்த பாம்பு வெடிச்சு அம்மா அப்படியே செதறி போயிடுறா. அப்ப ராமானுஜனோட ஆளுங்க குறுக்க புந்து அவனை காப்பாத்த அதுல அவனுங்க செத்துறானுங்க. ராமானுஜனுக்கு அடி மட்டும் தான் பட்டிருக்கு. நல்லா அடிபட்டதுல அவனால எந்திரிக்கவே முடியாம கிடக்க கேன்சருக்காக அவன் பொண்ணுங்களுக்கு போடுற வைரஸ் எடுத்து எஸ்பி அவனுக்கே அந்த இன்ஜெக்ஷனை ஒரே சொருவா சொருவிடுறாங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ராமானுஜன் இப்ப ஜெயில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். வைரஸ போட்டதால பயங்கரமா பாதிக்கப்பட்டு முடியெல்லாம் கொட்டி போய் அப்படியே பயங்கர எலும்பும் தோலுமா இருக்காங்க. அவ்வளவுதான், அம்மாவோட சோழியும் முடிஞ்சது. இவனையும் உயிரோடய சாகடிச்சு எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல எஸ்பி அவ்வளவு பொண்ணுங்களை காப்பாத்தினதால சஸ்பெண்ட் பண்ண டிபார்ட்மெண்டே அவங்களுக்கு மெடல் போட்டு திரும்ப உள்ள சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிம்லி ஒரு வழியா அவளோட அப்பா அம்மா கிட்ட வந்து சேர்ந்துடுறா. அதோட அந்த படமும் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.